இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 75 விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி நாகை உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை சில தினங்களுக்கு முன்பு இலங்கை அரசு விடுவித்துள்ளது. ஆனால் அவர்களது வாழ்வாதாரமான விசைப்படகுகளை விடுவிக்கவில்லை. 75 விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி நாகை, காரைக்கால், ராமேஸ்வரம் உள்ளிட்ட 6 மாவட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாகை தலைமை தபால் நிலையம் முன்பு 6 மாவட்ட மீனவர்கள் குடும்பத்துடன் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு கண்டுகொள்ளாததால் அதிருப்தியடைந்த மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். மேலும் காரைக்காலில் உள்ள தனியார் கப்பல் துறைமுகத்தை வரும் 29ஆம் தேதி கடல் வழியாக சென்று முற்றுகையிடப் போவதாகவும், நிலக்கரி ஏற்றி வரும் ரயிலை மறித்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். உண்ணாவிரத போராட்டத்திற்கு அரசிடமிருந்து எந்தவிதமான பதிலும் வராத காரணத்தினால் 6 மாவட்ட மீனவர்கள் மத்தியில் அரசு மேல் பெரும் சங்கடமும் கோபமும் கொண்டுள்ளார்கள். அதனுடைய உச்சகட்டமாக தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் இருப்பதென்றும் வரும் வெள்ளிக்கிழமை மார்க் போற்றை 3 பாதை வழியாக முற்றுகை போராட்டம் நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டது.